the blood of Jesus. கிறிஸ்து இயேசுவின் இரத்தம். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் மனித குலத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா ஜெயத்தையும் தரக்கூடியது. அதில் முக்கியமாக மீட்பு, ஐக்கியம், சுகம், அதாவது ஆரோக்கியம், பாதுகாப்பு, அதிகாரம், இவைகளை குறிக்கக்கூடியது இயேசுவின் ரத்தம் மட்டுமே. நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து அறிந்திருக்கிறோம். அநேக பாடல்களை நாம் பாடுகிறோம். விசேஷமாக பந்தி இருக்கும் பொழுது நாம் அதை நினைவுபடுத்தி நினைவு கூர்ந்து நாம் அதில் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த இரத்தம் எவ்வளவு வல்லமையாய் செயல்படுகிறது என்பது? அநேகராகி நாம் அதை பயன்படுத்துகிறோம். வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்க்கிற பொழுது அந்த இரத்தமானது எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 7வது வாசிக்க கேட்போம். Hebrews chapter 9 verse 7 and 8. இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பித்தங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிர்மூலமாகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். ஆசரிப்பு கூடாரத்திலே பிரதான ஆசாரியன், அதாவது பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருடத்திற்கு ஒரு முறை உள்ளே செல்ல முடியும். அவர் உள்ளே சென்று அந்த இரத்தத்தை தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் அவர்களுடைய தப்பிதங்களுக்காகவும் அதை அவர் செலுத்துவார். ஆனால் அந்த 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்பதை அந்த இரத்தம் வெளிப்படுத்தி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிசுத்தத்தை நோக்கி நம்மை நடத்துகிறது. அந்த இரத்தமானது நமக்கு முக்கியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமாய் மாற்றித்தர முடியும். இந்த தேவ பிள்ளைகளுக்கு என்ன ஒரு பிரச்சனை? தங்கள் வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளிலே ஜெயம் என்பது காணப்படுவது இல்லை. விக்டரி, there is no victory. என்றால் இந்த கிறிஸ்து இயேசுவினுடைய வல்லமை நாம் அறிந்து கொள்வோமானால், அறிந்து கொள்ளுகிற நாம் அதை இன்னும் ஆராய்ந்து பார்ப்போமானால் எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் பெற்றுவிட முடியும். தேவ பிள்ளைகள் தோற்று போவதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்ல, தோல்வியின் பாதையை கடந்து செல்லுவதற்கு சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். என்றாலும் ஜெயம் மாத்திரம்தான் நம்முடைய வல்லமையின் அஸ்திபார். அந்த ஜெயத்தை நமக்கு தருவதுதான் கிறிஸ்து இயேசுவின் இரத்தம். முதலாவதாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு மீட்பு உண்டாகி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாகிறது. முதலாவது நாம் அறிவோம், சாத்தான் முதலாவது ஆதாமின் பிரியமுள்ள மனைவியாகிய ஏவாளை வந்து சந்தித்தான். ஒரு சர்ப்பமாக சந்தித்தான். முதலாவது அவர் செய்த வேலை என்ன? அவளை வஞ்சித்தான். வஞ்சித்தவுடன் ஆதாம் என்ன செய்தான்? சற்று ஆழ்ந்து நாம் தியானித்து பார்ப்போமானால், ஆதாம் அந்த இடத்தில் தேவன் சொன்னதை கீழ்ப்படியாதபடிக்கு அவன் அந்த பாவத்தை நிறைவேற்றினார்கள். நடந்தது என்ன? ஒரு பெரும் சாபம் அல்லது மாற்றம் ஏற்பட்டது ஏதேன் தோட்டத்தில். என்ன அது? இதுவரை தேவனாகிய கர்த்தராய் கொண்டிருந்த அந்த ஆதாம் சாத்தானை தேவனாய் மாற்றிவிட்டான். சாத்தானை தேவனாய் மாற்றிவிட்டான். மாற்றிவிட்டு சாத்தானை
இந்த உலகத்தின் ஆளுகை செய்கிறவனாக உயர்த்தி விட்டான். செய்தது யார்? தகப்பன் ஆதாம் தான். சாத்தானை உலகத்தை தகப்பனாய் மாற்றிவிட்டான். ஆக நடந்தது என்ன? ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படியாக ரோமர் 5:12, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. பாருங்கள், இந்த மரணம் அந்த பாவத்தின் மூலமாக உலகத்தில் பிரவேசித்தது. அந்த பாவம் நம்மை மரணத்திற்குட்படுத்திற்று. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். நடந்தது என்ன? கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், அந்த மரத்திலே தூக்கப்பட்டார், அவர் நமக்காக சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். Jesus became the curse by shedding his blood to redeem you and me. உங்களை என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் பிரவேசித்தார். அந்த சிலுவை மரத்தை சாபமாய் எடுத்துக்கொண்டார். ஏன்? மரத்தினால் அந்த சாபம் வந்தது. நம்முடைய ஆதி பிதாக்களை கவனித்து பார்ப்போமானால் இந்த சாபம் உலகத்திற்கு வந்தது உண்மைதான். ஆனால் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அற்புதமான ஒரு திட்டம். என்ன அந்த திட்டம்? கிறிஸ்து இயேசுவை குறித்த அந்த திட்டம். பாருங்கள், மோசே, ஆபேல் மற்றும் நோவா இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்படுவதனாலே அவர்கள் மீட்டு கொண்டப்பட்டார்கள். ஆனால் மனித குலத்திற்கு கர்த்தர் கொடுத்த நித்திய விடுதலையின் அடையாளமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒரு காளையையோ அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியையோ ஆட்டுக்கடாவையோ பலி செலுத்தினார்கள். அது நிமித்தம் அவர்கள் பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்டு கொண்டது. இந்த அநேகருக்கு அதனுடைய மேன்மை தெரிவது இல்லை. இந்த பாவத்தின் சாபம், இந்த பாவத்தின் வலி எப்பொழுது தெரியுமா? பாவம் செய்கிற பொழுது தெரியாது. இந்த பாவம் செய்து முடித்த பிறகு, கிறிஸ்து இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது, சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது உள்ளே ஒரு சத்தம் கேட்கும், நீ பாவம் செய்தவன் அல்லவா, எனவே தான் உன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சாத்தான் காதுகளில் வந்து கிசுப்பான். நம்முடைய பாவங்கள் சிந்தனைக்கு வரும். படுத்திருப்போம், நாம் நன்றாய் ஜெபித்து தான் படுத்திருப்போம். ஆனால் சொப்பனங்களில் நாம் செய்த பாவங்கள், பாவத்திற்கு துணையாக இருந்தவர்கள், பாவத்தை நம்மோடு கூட இணைந்து ஜெயமாய் முடித்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய சிந்தைகள், சொப்பனங்கள் எல்லாம் நம்மை தடுக்க செய்யும். அப்பொழுது நம்முடைய ஆவி எழும்பி தேவனுடைய அன்பை நினைத்து பார்க்கும். அப்பொழுது இந்த பாவத்தை நினைக்கும் பொழுது வெட்கப்படுவோம், அருவருப்பு படுவோம். காரணம் என்ன? அவ்வளவு அருவருப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போது அது தெரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்த பிறகு நாம் எப்படி இருந்த சூழலில் இருந்து கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய சாபங்கள் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவினால் அறையப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு ஐக்கியம் உண்டாகிறது. Second thing, the fellowship through the blood of Jesus Christ. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Therefore, brethren, having boldness to enter the holiness by the blood of Jesus. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அற்புதமான ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த வசனத்தில் தமிழாக்கத்தில் ஒரு ஆழம் உண்டு. தமிழ் மொழிக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இங்கே சொல்லுகிற வார்த்தை கவனித்து பாருங்கள், மாம்சத்தின் திரை என்று. ஆங்கில வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? பை த blood ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா சொல்லுங்களேன். மாம்சத்தின் திரையாகிய கிறிஸ்து இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தம் நமக்கு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஐக்கியம் நமக்கு என்ன செய்கிறது? நம்மை நீதிக்குள்ளாய் மாற்றுகிறது. தேவனுடைய நீதி இருக்குமானால் நாம் ஜெயம் பெற முடியும். நம்முடைய தோல்விகளுக்கு மாற்று இது இயேசுவின் ரத்தத்தினால் நமக்கு கிடைக்குமானால் நாம் முதலாவது மீட்பை பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, அந்த மீட்பை ஐக்கியத்தில் நாம் காண வேண்டும்.
ஐக்கியத்தில் நாம் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. நான் யார், நீங்கள் யார்? ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளா? இல்லை இல்லை, நமக்கு ரத்தம் சிந்தின ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். எப்படி வந்தது? உலகத்தில் இந்தியாவில் போல வேறு எங்கும் ஜாதிகள் மதங்கள் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஐயோ ஐயோ, 33 கோடியாம் ஜாதிகளுக்காக ஜீவனை கொடுத்து கொலைகளை செய்து மனிதாபிமானத்தை குலைத்து போடுகிற பலர் இந்த தேசத்தில் உண்டு. அவர்களை வைத்து அரசியல் பண்ணுகிறதற்கும் நிறைய பேர் உண்டு. அவ்வளவு ஜாதி, அவ்வளவு பெருசு. நான் யார் தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். எல்லா உலகமும் அதனுடைய நிறைவும் நம்முடைய அப்பாவுடைய பாதத்துக்கு கீழ்ப்பட்டவைகள். அப்படியானால் மீட்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு ஐக்கியம், the fellowship, the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஏதோ ஒரு மனிதர் வந்தார், மரித்தார், அவர் பாவங்கள் செய்யவில்லை, நமது பாவத்துக்காக மரித்தார் என்று சுலபமாய் எடுத்துக்கொள்வதல்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவராகிய கர்த்தர் இதோ தன் சொந்த குமாரனை, his own only begotten son, ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு தந்தருளினார். உலகத்தை அவ்வளவாய் நேசித்தார். யார் இருப்பது இந்த உலகத்தில்? எதிலும் ஜெயம் பெற முடியாமல் தோற்று போகிற நாம், எதிலும் ஜெயம் பெறாமல் சோர்ந்து போகிற நாம், இப்படிப்பட்டவர்களுக்காக அவர் மரித்தார். எஸ், காரணம் அந்த ஒரு ரத்தம் ஒன்றுதான் இந்த ஜெயத்தை நமக்கு தரக்கூடியது. அந்த ரத்தத்தின் மூலமாய் தான் கர்த்தர் இந்த ஐக்கியத்தை நமக்கு கொடுத்தார். இந்த ஐக்கியத்தில் என்ன நடக்கிறது? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 Corinthians chapter 5 verse 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். God made his son as sin for us who knew no sin. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன்? மிக அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அற்புதமானவர், பூரண சௌந்தரியம் உள்ளவர், பூரண அழகுள்ளவர். அப்படிப்பட்ட தேவனை நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து இயேசுவை அவர் சாபமாக்கினார், பாவமாக்கினார். எதற்காக? நம்மை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு. அந்த பரிசுத்தம் எங்கே விளங்குகிறது? அவர் மீட்கப்பட்டவர், நீங்களும் நானும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஐக்கியத்தில் உண்டு. The beautiful fellowship. எதற்காக நமக்கு ஐக்கியம்? குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனுக்கு ஐயோ என்று வசனம் சொல்லுகிறது. உலகத்தில் ஒரு பாவம் செய்வோமானால் அந்த பாவத்திற்கு துணை நிற்க அநேகர் உண்டு. பயப்படாதே, இவ்வளவுதானே, எல்லாம் செய்து விடுங்கள். என் வாலிப வயதில் ஒரு முறை ஒரு நண்பன் என்னை ஒரு தேட்டருக்கு அழைத்து போக வேண்டும் என்று விரும்பினான். அதாவது பேசி கொண்டிருக்கும் போது தெரியாதரமாக சொல்லிட்டேன், நான் தேட்டர்லாம் பார்த்ததே இல்லை, நான் சினிமாலாம் பார்த்ததே இல்லைன்னு. அதுக்குள்ளே இறங்கிட்டான். ஏவாள்கிட்ட வந்த மாதிரி என் கிளாஸ்மேட் நல்ல பையன் தான், அவனுக்குள்ளே இறங்கிடுச்சு. இறங்கிட்டு எனக்கு தேட்டர் எப்படியாவது காட்டணும்னு சொல்லி ரொம்ப போராடினான். நான் சிக்கவே இல்லை. ஒரு நாள் சிக்கிவிட்டேன். சரின்னு சொல்லி ஒன்று நட போய் அப்படி பார்த்துட்டு ஸ்க்ரீனை பார்த்துட்டு வந்துடான்னு எடுத்துகிட்டு போயிட்டான். எனக்கு அங்கே போகிற போது ஹார்ட்டில் இருக்கிற துடிப்பெல்லாம் பெருகுது. ஏன்னா சின்ன ஊர், நான் அந்த இடத்துல ஒரு இடத்த நின்னாலும் அடுத்து எங்கள் அப்பாவுக்கு நியூஸ் போயிடும். இன்றைக்காவது மொபைல் இருக்குது, அன்றைக்கி நாங்கள் பார்த்த மொபைலில் அப்படி இல்லை, ஸ்பிரிச்சுவல் மொபைல். எங்கே நிற்கிறோமோ யாராவது பார்த்து என்ன சார் பையன் அங்கே நிற்கிறான்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். எவ்வளோ மாட்டியிருக்கேங்கிறீங்க? அடாடாடா, அது தப்புலாம் பண்ணி மாட்டலைங்க. அது வரைக்கும் கத்தருக்கு சோத்திரம், நல்ல லூயா. போனோம், ஏன்னா பயங்கர கூட்டம். நான் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமே இல்லை. முகம்லாம் நல்லா 6 மணி மாதிரி இழுத்துக்கிட்டு நிற்கிது. இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது தெரியல, சிக்கிக்கிட்டோம். The friendship is dangerous if there is no Jesus. உலகத்தின் நட்பு இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் மிகவும் ஆபத்தானது. பாதாளத்தின் வாசல் உன்னுடைய நண்பனுடைய வார்த்தையில் இருக்கிறது. The gates of hell is in the mouth of your friend. Be very careful. சென்றோம். அங்கே போய் அவன் என்ன சொன்ன, எங்கே இல்லைடா, ஓடிடாதடா, நான் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தான். பக்கத்தில் ஒருத்தந்தான், ஸ்தோத்திரம்னா சினிமா தேட்டரில். திரும்பி பார்த்தேன், தாய் தகப்பனே இல்லாத ஒருவர், ஒரு சிறுவர் ஹாஸ்டல் மிஷனில் வைத்து வளர்க்கப்படுகிறவன், இயேசுவை அறிந்தவன், ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்நானம் எடுத்தவன் அங்கே நிற்கிறான். அவன் என்ன இங்கே வந்திருக்கிற? நான் சில ஃப்ரெண்டோட வந்திருக்கிறேன். நீ என்ன இங்கே வந்திருக்கிற
அவன் சொன்ன, நான் அடிக்கடி வருவேன். எப்படிடா வருவேன்? ஆராதனை அற்புதமாய் பங்கெடுத்து பாடுகிறவன், தேவனை மகிமைப்படுத்துகிறவன். ரகு அவன் பேர். எப்படி வந்தாய்? அவன் சார், நான் வருவேன். என் வார்டனுக்கு தெரியாதா? தெரியாது, நான் ஸ்கூல்லேருந்து இப்படியே கட்டடிச்சிட்டு வந்துடுவேன். எனக்கு இன்னும் பயந்துட்டு ரொம்ப மனம் துக்கமாக இருந்தது. கேட்டு திறந்தார்கள், இவன் என்னை பிடித்து கொண்டான். உள்ளவே போனேன். கர்த்தருக்கு சோத்திரம். எல்லா கூட்டமும் உள்ளே போயிடுச்சு. கடைசியில் போனோடனே கேட்டை சாத்திட்டாங்க. நான் உள்ளே போய் கண்ணடிக்கிறேன். பார்க்குற பெரிய லைட்டு. ஐயோ, நாங்களாம் டிவியே பார்க்காதால, டிவியே இல்லாத ஒரு நாடு. நிம்மதியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் தலைவலியாக போயிடுச்சு. அதான் டிவி தலைவலி. எல்லா வீட்டுக்கும் தலைவலி. சமையல் பண்ணுறதுல 24 hours போட்டுட்டு, இவன் அவனை கொண்டா ஒருத்தர் 5 பொண்டாட்டி வச்சா, 2 பொண்டாட்டி வச்சா, 3 புருஷனை வச்சா, செருப்பால் அடிக்க வேண்டாம் அவனை. அதை நம்மால் வேறு பார்த்துட்டு, தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியா மேப்பு மாதிரி போட்டுவிட்டு, சட்னியை பாரு, அது நாய் வாந்தி எடுத்த பாரு. புருஷன் வந்து சாப்பிட்டா தான் தெரியுது அவருக்கு சட்னி இது எப்படி வச்சான்னு தெரியாது. சீரியல் இல்லை, சீரியல் மெகா சீரியல். இயேசுவின் ரத்தம் ஜெயம் அல்லேலூயா. பார்த்த பெரிய ஸ்க்ரீன் டபடமானுச்சு. மியூசிக் ஏதோ அவர் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். பெரிய ஸ்க்ரீன். அப்பா ஆடு வாய் திறந்து பார்க்குறேன். சின்ன பையன் நான். திரும்பி பார்த்தேன். பெரிய டோர் திரும்பி திறந்து யாரையும் உள்ளே விடுறதுக்கு கதவை திறந்தான். எடுத்தே ஓட்டம், ஒரே ஓட்டம் நேராக வீட்டில் தான் போய் நின்னேன். அடுத்த நாள் வந்து அவனை பார்த்து சொன்னேன், டேய் நீ எவ்வளோ மோசமான வேண்டாம், என் வாழ்க்கையை நாசமாக்க பார்த்தியே. அவன் சொன்னாங்க, டேய் நீ விட்டுட்டு போயிட்டேடா, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கு என்னடா தெரியும். ஐயா, உன் நன்மை சத்தியமாக நல்ல வழியில் உடனே நடத்த மாட்டான். உன் நல்ல வழியில் உடனே நடத்த மாட்டான். பி வெரி கேர்ஃபுல். அந்த நாட்களில் தான் இயேசு என்னை தொட்டார். அந்த நாட்களில் தான் கர்த்தர் என்னை தொட்டார். 11 வயதிலே ஞானஸ்நானம், 13 வயதில் அபிஷேகம் பெற்றேன். எத்தனையோ வாய்ட்டு. யாரும் என்னுடைய மடியில் வச்சு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கலைங்க. யார் கர்த்தருடைய வல்லமை எனக்கு காண்பிக்கலைங்க. பார்த்தேன். இந்த வேதத்தை நான் நேசித்தேன், அவ்வளவுதான். கொஞ்சம் இடம் கொடுத்தேன் இயேசுவுக்கு. அவர் ஃபுல்லாக என்னை சொந்தமாக்கி கொண்டார். அவர் என் பாவமெல்லாம் சாபமெல்லாம் மாற்றிதான் இன்று எந்த ஒரு தலைவனாலும் நடத்தப்படாத, எந்த ஒரு உலகத்தின் மனிதனால் சம்பளம் கொடுக்கப்படாத, அழைப்பை காண்பிக்காத உன்னத தீர்க்கதரிசியை கர்த்தர் இந்த உலகத்திற்கு என்று வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு தான் ஒரு ஐக்கியம் உனக்கு தேவை. யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் திங்ஸ், உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் தேவனை விட்டு உன்னை பிரித்து விடும். ஆனால் இந்த ரத்தமோ உனக்கு ஐக்கியத்தை கொடுத்திருப்பது எதற்காக தெரியுமா? யாராச்சும் ஒருத்தர் விட்டால் ஒருத்தர் ஒன்று தூக்கிடுவாங்க. உன் விஷயம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணவே வேண்டாம். நம்ம பிரச்சனை என்னன்னு பேசுறதுக்கு ஐக்கியம் இல்லையா? உன் பிரச்சனையிலேருந்து உன்னை ஜெயப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தி தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு தான் ஐக்கியம். தட் இஸ் வாட் வி ஹேவ் டு ஆனர். தேவனோடு உள்ள ஐக்கியம். ஏன் ஒவ்வொரு ஜெபம் முடிந்தவுடன் இந்தியாவில் ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஜெபம் முடிந்தவுடன் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தன்னுடைய சொந்த குமாரனை சிலுவையில் கொடுத்த தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமான ஐக்கியம் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. எப்படி எவ்வளவு ஆசீர்வாதம்! அந்த ஆசீர்வாதத்தில் அவ்வளவு அந்யோன்யமான ஒரு ஐக்கியம் உண்டு. அந்த ஐக்கியம், இந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ, அந்த ஃபெல்லோஷிப்ல இருக்கிறாரோ, அந்த ஃபெல்லோஷிப்ல நீ கனிகள் நிறைந்தவங்களாக இருக்கணும். You have to know this fellowship is given by the blood of Jesus. நீ முழங்கால் போட்டு இயேசுவை என்று கூப்பிட்டோடு இறங்கி வருகிறாரே, அந்த ஐக்கியம் சிலுவையின் ரத்தத்தினால் நமக்கு உண்டானது. மற்றொரு ஐக்கியத்திற்கு மற்றொரு வார்த்தையும் உண்டு. அதற்கு பெயர் தான் ராபோஜனம். பிரைஸ் பீ டு காட். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? மகனே, நீ பாவம் செய்தாய், உண்மைதான். உன் பாரம்பரிய சாபத்தில் நீ கடந்து வந்தாய், உண்மைதான். ஆனால் நான் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். I have made a covenant. சாத்தான் இடத்திலிருந்து உன்னை மீட்கும்படிக்கு இந்த அற்புதமான ஒரு ஐக்கியத்தை இந்த ரத்தத்தின் மூலமாய், உடன்படிக்கையின் மூலமாய் நான் உன்னோடு ஏற்படுத்தி இருக்கிறேன். அருமையான ஐக்கியம். Second thing is through the blood of Jesus Christ. யோவான் 15:15 சொல்லுகிறது, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன் எஜமானன் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அந்த ரத்தம் சிந்தின பிறகு தேவனாகிய கிறிஸ்து, சிலுவை ரத்தம் சிந்தின கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை சிநேகிதன் என்றேன். The true friend.
ஒரு உண்மையான சிநேகிதனாய் கர்த்தர் நம்மை மாற்றிவிட்டார். அந்த ஐக்கியத்தை இறுக பற்றி கொள்ள வேண்டும். எல்லாவற்றும் நன்மையை தீமையை கற்றுத்தருகிறவர் இந்த ஆண்டவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக, ஹீலிங் த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆரோக்கியம் அல்லது சுகம் நமக்கு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நமக்கு ஞாபகம் இருக்கிறதா? நாம் ராபோஜனம் எடுக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆண்டவரே, இந்த பாவத்தில் என்னை விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறதும் உண்டு. அப்படித்தானே? அப்படித்தான். ஆனால் இந்த காரியத்தில் மற்றொரு மறைமுகமான காரியமும் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்க கேட்போம். Isaiah chapter 53 verse 4 and 5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமது துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார் என்று எண்ணினோம். சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது, நம்மை சுகமாக்குகிறது. சரீரத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் உண்டுதான், ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுகப்படுத்துகிறது. இந்த ரத்தம் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோமோ. ஆகையினால் தான் நம்ம ஜெபிக்கிற பொழுது அவருடைய சரீரத்தை நினைத்து பார்க்கிற பொழுது அதன் மேல் இருக்கிற ஒவ்வொரு காயங்களை பார்ப்போம் என்னால் இது என்னுடைய மீறுதல், இது என்னுடைய அக்கிரமம் என்று அந்த தழும்புகளை நாம் பார்க்கக்கூடும். அதன் ஆவில் ஜெபிக்கிற பொழுது அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குகிற தழும்புகள். பாருங்கள், இந்த தழும்புகள் தான் நம்மை மீட்டு கொண்டது. 1 Corinthians 11:29 இந்த ராபோஜன வேளையிலே அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். நான் எடுக்கிற அந்த ராபோஜனத்தில் அவருடைய சரீரம் எனக்காய் பிற்கப்பட்டது என்னுடைய மீறுதல்களினால் என்பதை அறிந்து நாம் பங்கெடுக்க வேண்டும். அதே வேளையில் நாம் பங்கு பெறுகிற அந்த ரத்தம், அந்த பானம் நம்மை சுகமாக்குகிறது. இதுதான் நம்முடைய சரீரத்தில் குணத்தை தருகிற தேவனுடைய கிருபை. எனவே தான் இதை பங்குள்ளவர்கள் பங்கு பெறுகிற நாம் இதை கனத்துடன் அதை நாம் பங்கு பெற வேண்டும். அவர் வசனம் சொல்லுகிறது, அவருடைய மரணத்தை தெரிவிக்கிற ஒரு ஐக்கியம், அவருடைய மரணத்தை அறிகிற ஒரு ஐக்கியம். பிரைஸ் பீ டு காட். இது நிமித்தம் பாருங்கள், அந்த அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று இதில் பங்கு பெறுகிறவர்கள் இந்த வார்த்தையில் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் இன்று அநேகர் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறோம், அநேகர் பலவீனமாய் இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தை நம்மை எழுப்பி விடுவதற்காக தவிர நம்மை குற்றப்படுத்துவதற்காக அல்ல. குற்றப்படுத்துவது நம்முடைய மனசாட்சி, பரிசுத்தமாக்குகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் சுகமாகிறோம். எனவே தான் இந்த ராபோஜனத்தில் பந்தியில் நாம் வருகிற பொழுது உண்மையான ஒரு ஈடுபாடுடன் பங்கு பெறுகிற பொழுது அந்த இரத்தத்தின் மேல் உள்ள விசுவாசம் நம்மை குணப்படுத்தும், நம்மை ஆரோக்கியப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்குகிறது, சகல சாபங்களையும் நீக்குகிறது, முக்கியமாய் நம்மை குணப்படுத்துகிறது. காரணம் அவருடைய தழும்புகள். நான் மிகுந்த நொடிந்து போன நாட்கள் பல 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 உண்டு. ஒரு ஊழியக்காரனாக வரணும்னா, அது என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன் வரணும்னா, நான் பிறந்ததும் பாடுதான், வாழ்கிறதும் பாடுதான். இவன் பிறந்தா தனக்கு பிரச்சனைன்னு சொல்லி சாத்தான் தாயின் வயிற்றிலேயே கருவாய் அழித்து போட்டான் இல்லையா? கர்த்தருக்கு பயம் உண்டாகட்டும். இன்னைக்கு வரைக்கும் நான் அழியணும், அது கொடுத்தா அவனுக்கு நோக்கம். எனக்கும் ஒரு நோக்கம் உண்டு, என்னை ஆண்டவரை பிரிக்கிறாவே அழியணும், அது வரைக்கும் நானும் போராடுவேன். அல்லேலூயா. சிலுவையில் நம்ம ஜெயிச்சிட்டோங்க. அவருடைய ரத்தம், the blood of Jesus is what? The only one that give you complete healing. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். டாக்டர் சொன்னாங்க, எப்பா இந்த பையன் பறக்க மாட்டான், ஏற்கனவே 3 புள்ள வச்சிருக்கிறீங்கள, ஏற்கனவே 3 புள்ள இருக்கு, போதும், இந்த அம்மாவை கொஞ்சம் உயிரோட விடு, இந்த புள்ள பறக்காது, அது உள்ள அழிஞ்சு போச்சு, வேண்டாம், அதை எடுத்துடலாம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி.
4 மாதத்திலே உள்ள வயிற்றில் உள்ள கலைந்து போன சிசு. என் பெற்றோருடைய கன்ஃபெஷன் என்ன தெரியுமா? நோ. அம்மா சொன்னாங்க, மரித்து போய் செத்து 3 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பணின என் தேவன் என் பிள்ளை எனக்கு கொடுப்பார். எங்கள் அப்பா சொன்னார், இடது கால் இல்லாமல் இருந்து சாத்தானுக்கு பின்பதாய் சாபத்திலிருந்து என்னை விடுவித்து கால்களை கொடுத்து என்னை ஊழியனாய் மாற்றின கர்த்தர் எனக்கு இந்த பிள்ளையை கொடுப்பார். அப்பா விசுவாசத்தில் பெரியவர். அல்லேலூயா. அதனால் இயேசு கிறிஸ்துவையும் நல்ல ஒரு அப்பாவை நம்ம பேசுகிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் அவர் அப்பான்னு எல்லாம் கூப்பிடுவாங்க. ரொம்ப உரிமை. நம்மளால மாதிரி உரிமை எடுக்கிறது சொல்லவே முடியாது. அப்பா, டேடி, நடக்க முடியலை, டேடி நடக்க முடியலை. என்ன தெரியும், அம்மாவால் நடக்க முடியாது, இடுப்பில் தூக்கி வச்சு கொஞ்சம் தூரம் நடக்க முடியும், டேடி தான் சுமப்பாருன்னு தெரியும். உடைய டேடிட்டெல்லாம் ஒழுங்காரு அப்படியே இடையில. அல்லேலூயா, பிரைஸ் காட். தகப்பன், டேடி, அப்பா ஒரு ஆண்டை ஓடி வர. தமிழ்நாட்டில் மாத்திரம் உரிமையை எடுத்துக்குவாங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஒரு மிஷனரி வந்து பேசினாரு, தமிழில் ஏசப்பான்னு பாடுறாங்களே, இங்கிலீஷில் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறது, we don't say Jesus Father அப்படின்னாரு. ஆமாம், அதுதான் ஏன் தமிழ். இயேசுவேன்னு நீங்கள் பேரை சொல்லி கூப்பிடுவீங்க, அவர் யாருன்னு நாங்கள் செல்லமாக கூப்பிடுவோம். ஏசு அப்பா. ஏன்ப்பா செல்லமாக கூப்பிடுறீங்க? அவரோட்ட எங்களுக்கு உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய் இந்த மண்ணுயிர் ரட்சகனே, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய் இந்த மண்ணுயிர் ரட்சகனே, அன்னை தந்தை ஊற்றார் சுற்றார் ஆறும் உதவுவாரோ, அதிசயமானோ வேலாசே என் இயேசு சுவாமி, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய் இந்த மண்ணுயிர் ரட்சகனே. அதனால தான் அவர் ஏசப்பான்னு கூப்பிட்றாங்க. யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? எங்கள் அப்பா பெருக்குமான் செய்யலாம், அவர் அல்ல சொல்லி கொடுத்தாரு. என்னதான் அப்பான்னு கூப்பிடும். அதான் ஆண்டவர் முன்னாடி சொல்லிட்டாரு, நான் உங்களை சிநேகிதன் என்றேன்னு சொன்னார். பிறகு பார்த்து சொன்னார் யோவான்ல, நான் உங்களை பிள்ளைகள் என்று பார்க்கிறேன். ஒரு அல்லேலூயா. நீங்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அப்போ பிள்ளைன்னு அடி விழுமா விழாதா? சத்தம் வர மாட்டேங்குது. இங்கே மாத்திரம் சிரிப்பு. பிள்ளைன்னா அடி விழுமா விழாதா? விழும். ஏன்னா பிள்ளையின் சிந்தையில் என்ன ஒட்டி இருக்குமா? மதியனை ஒட்டி இருக்குமா. அப்போ டேடின்னு கூப்பிட்டா 2 கொடுப்போம், அப்பான்னு கூப்பிட்டா அவர் 2 கொடுப்பார். எதுக்கு தெரியுமா? உன்னை நேசிக்கிறதுனால, உன்னை சீர்படுத்துக்கிறதுனால. அப்போ ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா உடனே அதை போட்டு உருட்டக்கூடாது. நம்ம உருட்ட வேண்டிய சில காரியம் இருக்குது. உருட்டி அந்த சின்ன சண்டே ஸ்கூலில் பாட்டில் சொல்லி கொடுப்போம் இல்லையா, என் பாவம் புரண்டு ஓடி உருண்டு ஓடி ஜெர்லின் இருந்து அழகாக பாடும். இப்படி உருண்டு 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 என்னை பார்த்தோடனே உருண்டு உருண்டு பாட ஆரம்பிச்சிடுவான். உருண்டு ஓடி தூக்கி ஆண்டவர் சொன்னார், எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று see whatever you do it for the glory of God. பேசுறதுக்கு முன்னாடி தேவ மகிமைக்காய் பேசணும். அந்த ஆண்டவரோடு உள்ள அந்த ஹீலிங் பெற்றுக்கொள்ளணும். இந்த ஹீலிங் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த பிசிக்கல் ஹீலிங் அலோன். நிச்சயமாய் சரீர சுகமடையும். ஆமென் சொல்லுங்களேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் டைம் வச்சிருக்கிறாரு, அந்த டைம்ல தான் வரணும். உனக்கு அற்புதம் நடக்காதுன்னு தான் டாக்டர் சொல்லுவார். உனக்கு அற்புதம் நடக்காதுன்னு டாக்டர் சொல்லுவார், சொன்னார். ஆனால் கர்த்தர் சொன்னார், உன்னிடத்திலிருந்து ஒரு ஜாதி பிறக்கும் சொன்னார், அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். ஆபிரகாமுக்கு எனக்கு தெரியாது, அவ்வளோ பிள்ளைங்க அவருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சொன்னவர் செஞ்சுட்டாருங்க. ஆபிரகாம் போய் மடியில் வச்சு வரவனால மடியில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறாரு விசுவாசத்தில். ஐயா, மகளே, மகனே, God has a mighty power in his healing. His blood will heal you. உன் ஆத்துமா எவ்வளவுக்கு சுகமடையுதோ அவ்வளவு அதிகமாய் சரீர சுகமடையும். God has given you the authority. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி இருக்க அந்த சுகத்தை ஆத்துமாவில் முதல்ல பெற்றுக்கொள்ளணும். ஒரு கேள்வி கேட்குறேன், வேண்டாம் எசக புதுசாக சொல்ல, கேள்வி மட்டும் கேட்குறேன்.
நல்ல ஆளாக இருந்தால் மைக் ஆன் பண்ணி வீடியோ காமிச்சு சொன்னேன், உண்மையாக உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறியா? எனக்கு அம்மா உட்காந்துருக்கீங்க, தங்கச்சி உட்காந்துருக்க, மக உட்காந்துருக்க, மகன் வரப்போகிறான், மருமக வரப்போகிறான், பேர பிள்ளையெல்லாம் நிறையா வச்சுருக்கீங்க. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லி சந்தோஷமாக இருக்கியா உன் வாழ்க்கையில்? யார் கையும் காட்டுறாங்களா? காட்டினா சொல்லுங்கள். ஸ்டக் ஆகிட்டாங்க இல்லையா? நாங்கள்லாம் நீங்களே இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க மீட்டிங்லாம் ஜூமில். நாங்கள் ஸ்கைப்லேயே மீட்டிங்கை பார்த்தவங்க. ஓகே, அப்படியே குனிச்சு அப்படியே நின்றுவோம். டை பேசாமல் இருந்தாலும் ஒருத்தர் அங்கே இந்த டை சைலண்ட்ரான்னு அவ்வளோதான். நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி நிற்போம். 8 பேர் 10 பேர் டீமில் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. இப்போ நான் கேட்டவுடனே எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. எங்கள் பேர் சொல்ல வீடியோ விட்டு ஓடிடுச்சு பேர். சந்தோஷமாக இருக்கிறோமா? இல்லை சம்திங் ஒன்று யாரோ சந்தோஷத்தை எடுக்கிறாங்க. ஐயா, திஸ் இஸ் மைன், இது என்னோடது, திஸ் இஸ் மைன். இது யாரும் கேட்டா, பாஸ்டர் நல்ல ஒரு பேனா கொடுத்துருக்கீங்க அப்படி கேட்டால் எடுத்து அவங்க பாயிண்ட்டை குத்தி விட்டுருவேன். நான் உங்களுக்கு அழகாக இருக்கு வச்சுக்கோங்க. ஓவர் பத்து தூக்கிட்டு போனான்னு வச்சுக்கோ, அவனை போய் பிடிச்சி ஏன்டா தூக்குனேன்னு கேட்பேன். கேட்டால் கொடுக்க மாட்டேனா, நான் வச்சுட்டு போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். இது என்னதுன்ற ஒரு உரிமை உனக்கு எப்போ இருக்கும், அப்போ தான் அந்த உரிமையோட சுகத்தை நீ கொண்டாட முடியும். அப்பான்னு கூப்பிட்டா பத்தாது, வசனம் சொல்லுகிறது அவர் முத்தம் செய்யுங்கள், அவர் முத்தம் செய்யுங்கள். இல்லையா ஸ்க்ரீனா? ஓகே, அப்பான்னு சொல்லிட்டு பத்தாது. அப்பானா ஒரு முத்தம் எதிர்பார்ப்பார். இங்கே மிலிட்ரியை நடத்திட்டு இருக்கோம். காலில் இருந்துச்சு, அப்பா போயிட்டு வரேன், சாயந்தரம் வந்து அப்பா வந்துட்டேன். வாசல் ஒரு செக்யூரிட்டி நிற்பார், யார் இருந்தாலும் சல்யூட் அடிப்பார். அவர் ஏன் அடிக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது. அவர் சல்யூட் அடிக்கணும்னு சம்பளம் கிடைக்காது, திட்டுவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி காலில் எழுந்திரிச்சு ஸ்தோத்திரம் ஆண்டவரே போயிட்டு வரேன், சாயந்தரம் வந்து போயிட்டு வந்தேன் ஆண்டவரே, அவ்வளோதானா? ஐயா, அந்த அந்நியோன்யம் கர்த்தருக்குள்ள வளரணும்ல. ஏன் சந்தோஷமா இல்லை தெரியுமா? யூ ஆர் அலோவிங் சம்படி எல்ஸ் டு ஸ்டீல் யுவர் ஜாய். சிலுவையில் இயேசுவின் ரத்தத்தினால் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தை யாரோ திருடுவதற்கு நீ அனுமதி கொடுக்கிறாய். டோன்ட் அலோவ் இட். நீ தேவனால் மீட்கப்பட்டவன், தேவன் ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட்டவன், கர்த்தருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவன். இயேசுவின் ரத்தம் செய்யும். சாத்தனை உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது என்னுடையது, திஸ் இஸ் மை. என்னுடைய சந்தோஷத்தை மீட்டுக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? பாருங்க, என்ன போட்டு தள்ளதுக்கு எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியுமா? இந்த ஊழியத்தை நம்ம ஒரு 50 பேர் இருக்கிறோம். என்ன போட்டு தள்ள இவ்வளோ பேர். ஆனால் நான் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் ஐ ஜஸ்ட் லீவ் த திங்ஸ் டு ஹோம் டஸ் இட் பிலாங். யாருக்கு இது சொந்தமோ அதை அவங்கள்ட்ட கொடுத்துரு. இந்த பிரச்சனை அவங்களோட முடிச்சிரு. நீ தூக்கி வச்சு சோல்டரில் போட்டுக்கிட்டு ராத்திரியில் தூங்குறதுல 12:30 1 மணிக்கு உட்காந்து இயேசுவேன்னு புலம்பிக்கிட்டு மொபைலை பார்த்துக்கிட்டு ஐன்னு சவுண்டு விட்டு பாருங்க. சும்மா பார்க்குறேன், தூக்கம் வரல. ராத்திரி 1:30 மணிக்கு வரல, முழங்கால் முடங்குதா? தூக்கம் வரல டாடி. வராது டாடி, முழங்கால் போடு டாடி. இந்த ஐக்கிய கர்த்தரால் உண்டானது. அபாத்திரமா எவன் போஜன பாஜம் பண்ணுகிறானோ அவன் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு. ஏன் ஆக்கினை தீர்ப்பு? சும்மா இல்லாம வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ அப்பம், வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ மன்னா உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. இந்த சந்தோஷத்தை போறதுக்கு எதெல்லாம் உனக்கு அட்டாக் பண்ணுதோ எல்லாத்தையும் ஒட்டைச்சு தூக்கி போடுகிற அளவுக்கு நீ ஆவில் பலன் கொள்ள செய்வது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே. Only the blood of Jesus will help you overcome every obstacle. That is where you will have your joy. உன் சந்தோஷத்தில் இப்போ இழந்துட்டீங்கன்னா வேற என்னைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தோம் என்றால் வேறு யாராலும் ரட்சிப்பு உனக்கு கிடைக்காது. That is why be united in the blood of Jesus. இயேசுவோட ரத்தத்தோடு நீ இணைந்திருப்பாயானால், அவரோட ஐக்கியத்தோடு இணைந்திருப்பாயானால், ஆலயத்தோடு இசைந்திருப்பாயானால், இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நான் இந்த ஆலயம் என்று சாட்சி பகர வேண்டும். அதுக்கு ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணுங்க. அதுதான் சொல்கிற ஓடிவா. நான் என்னென்னமோ வாசலாம் திறந்து பார்த்தேன். நம்ம ஊழியம் மாதிரி ஃப்ளெக்சிபிள் மினிஸ்ட்ரியே இருக்காது. பரலோகத்தில் அவர் என்னைக்கு என்ன நாடி வச்சிருக்காருன்னு தெரியல. உன்னை யாரும் அதை சொன்ன கேட்டோன்னா வேறு வழி இல்லாண்டவர் எப்படி ஆயிரம் சிலரை ரட்சிக்கும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமானே.
ஆனால் கம்யூனிக்கு நீ வர முடியல, நான் வர்றேன், ஆயத்தப்படுத்து, நான் வர்றேன். நான் வந்து கொடுத்ததில்லை, நீங்கள் பார்த்ததில்லை. ஆப்ரேஷன் சர்ஜரியில் கடந்து ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு போய் ஞானஸ்தானம் கொடுத்து சரி ராபோஜனம் கொடுத்துட்டு வரல. ஒரே ஒரு வார்த்தை, தயவுசெய்து வாங்க ஒரு ராபோஜனம் கொடுத்துட்டு போங்கய்யா. நம்மகிட்ட இருந்தவங்க விட்டோமா? இல்லை, வி கோ. நானும் சொல்லி பார்த்துட்டு, ஐயா நீ ஆயத்தப்படுத்த, நான் வர்றேன். சரிங்க 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 சரிங்க. திரும்பி பாரு, 20 வருஷம் முடிஞ்சு போயிருக்கும். உன் மண்டையில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த. Whom do we think that the blood of Jesus is? தேச கிறிஸ்துவுடைய ரத்தம் என்று என் ஆத்துமா என்ன வைத்திருக்கிறது? What is the value I have for the blood of Jesus? நான் தேவாலயம் என்றால் எனது வீட்டில் அப்பம் பிற்கணும். You pray. ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தை நான் ருசித்தால் பத்தாது, என் ஜனங்கள் நானும் என் வீட்டாரும். யாக்கோபு சொன்னார், நீங்கள் என் வாசனையை கெடுத்து போட்டீங்கப்பா. யாருடைய வாசனை? என் 12 கோத்திரம் வரப்போது அவருடைய வாசனையை கெடுத்துட்டீங்க. ரூபனை சிமியனை பார்த்து, சாரி சிமியனையும் என்னத்து பேருப்பா, சி 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 அவங்க பேர், அவங்க 2 பேரையும் பார்த்து யாக்கோபு சொல்கிறார், வாசனை கெடுத்து போடக்கூடாது. இயேசுவின் ரத்தம் அவ்வளோ வல்லமை உள்ளது. பிள்ளை அப்போ அங்கே நடக்கணும்னா இயேசுவின் ரத்தம் அப்போ என் வீட்டில் பிற்கப்படணும், என்னுடைய இடத்துல பிற்கப்படணும்னா நம்ம சாட்சியை சரி பண்ணணும், சீர் பண்ணணும். ஐயா நம்ம எல்லாருமே நீதிவான்கள் இல்லை. இன்னைக்கு டேடி பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா டேடி மகா பரிசுத்தவான்லாம் கிடையாது. எனக்குள் இருக்கிறவர் பரிசுத்தமானவர். அவர் உள்ளே இருக்கிறதுனால தான் உலகத்தை என்னால் ஜெயிச்சு வர முடியுது. அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். நான் சும்மா இருக்கிறேன். என் வேலையெல்லாம் உன்னை பற்றி அழுதுகிட்டே இருக்க வேண்டியது, அவர் பாதத்தில் போய் அவர் அன்பை நினச்சி அழுக வேண்டியது, உன்னை நினச்சி அவற்றை அழுக வேண்டியது, என்ன நினச்சி எனக்கே அழுக வந்துடும் கடைசியில். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதுக்கும் கொஞ்சம் அழுக வேண்டியது, எழுந்து சாத்தானை அடிக்க வேண்டியது, நொறுக்க வேண்டியது, ரத்தத்தை போட்டு சாத்தானை ஓட்டம் அல்லைங்க. உனக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது. அந்த ரத்தத்துடைய மேன்மையை அறிந்து கொண்டா உனக்கு எனக்கு விடுதலை தான்ப்பா. நொடி பொழுதில்லை பவுல் சொல்றார், நொடி பொழுதில்லை நாம் மறுரூபமாகும். அவர் வருகை குறித்து சொன்னாலும் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையை நாம் அறிந்து கொள்வோமா, ரத்தத்தின் வல்லமை அறிந்து கொள்வோமானா இதுதான் நடக்கும். உன் சாட்சி கெடுக்கிற எதையும் உன் நாவலத்து புறப்படக்கூடாது. ஆத்துமாவை காத்துக்கொள். ஓடி திருப்பி ஆண்டவர்கிட்ட ஓடி, ஆண்டவரே ஐ எம் சின்னர். அனுதினம் ஓடி, ஆண்டவர் நான்ப்பா என்னால் முடியல, நான் ஏதோ செஞ்சுட்டேன், ஏதோ என்கிட்ட செயல்படுது, எனக்கு தான் தெரியும்ல, இன்னைக்கு என் விசுவாசம் சரியில்லைன்னு எனக்கு தான் தெரியும்ல, உள்ள அபிஷேகம் இருக்குல்ல, நான் பேசுறது சரியில்லைன்னு எனக்கு தெரியும்ல, என் செயல்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தல தெரியும்ல, தெரிஞ்சும் இயேசுவின் ரத்தம் இருக்குன்னு தெரியும்ல, ஓடி வந்து பாதத்தில் விழுத்து தாழ்த்து. தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். கர்த்தரை இயேசு கிறிஸ்து விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். Number 4, point number 4, protection through the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பாதுகாப்பு. வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 12:13. Thank you, Jesus. Now the blood shall be the sign on your houses where you are. And when I see the blood, I will pass over you, and the plague shall not be on you to destroy you when I strike the land of Egypt. ஆண்டவரை கர்த்தர் சொன்னார், ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய ரத்தத்தை உங்கள் நிலைக்கதவுகளில் பூசணும் சொல்லிட்டாரா? ஓகே. 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். ஒரு அல்லிலேயே சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தை ஜெபம் பண்ணி வீடெல்லாம் தெளிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் அடையாளம். ஆமென். அல்லேலூயா. சரி, see the word, when I see the blood I will pass over you. வாதைகள் வருகிற பொழுது, சங்கார தூதன் வருகிற பொழுது, நல்லா கேளுங்க, சங்கார தூதன் சங்கரிக்கிற தூதன் வருகிற பொழுது இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதை கண்டு அதை விட்டு விலகி போவாராம். அப்போ என்ன நடந்தது? அந்த ரத்தத்தின் மூலம் தேவனோடு ஒரு உடன்படிக்கை நடந்தது. அது 13ஆம் வசனம். 13. ஓகே, 12. ஓகே. எதற்காக? நான் அந்த ராத்திரியில் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போவேன். தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும்
முதற் பேராயிருக்கிறவைகளை அதம் பண்ணுவேன், எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். ஒரு சாபத்தை கர்த்தர் வருஷிக்க பண்ண போகிறார். அந்த சாப தலையீட்டெல்லாம் எடுக்க போகுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்ட வீடு, அல்லேலூயா, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட அந்த வீடு தேவனால பாதுகாக்கப்படுகிறது. ஆமே சொல்லுங்களே. ஆமே. 13:8 வெளிப்படுத்துகிற விசேஷம் 13:8. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். முடிக்க போகிறோம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உலகத் தோற்றம் முதல் all who dwell on the earth will worship him, whose name have not been written in the book of life of the Lamb slain from the foundation of the world. உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஒரே ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அந்த சாத்தானை வணங்குவார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு பாதுகாப்பை தருகிறது. நான் புறப்படும் போதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை காரில் எவ்வளோ ஊற்றிட்டு போகிறோம்ல, தினம் வீட்டில் ஊற்றிட்டு எவ்வளோ அழகாய் இவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. ஆனால் சரியானபடி போகணும். பைக் ஓட்டினா ஹெல்மெட் போட்டுட்டு போகணும், லைசன்ஸ் வாங்கிட்டு போட்டணும். கத்தருக்கு பாதுகாப்பாக ரூலுக்கு கீழ்ப்படியணும். ஆப்போசிட்டில் போகக்கூடாது. அந்த ரூல் இருக்குதா, ஒன் சைடில் போயிட்டு கத்தாவே என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நோ என்ட்ரியில் வந்து போகக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? பாதுகாப்பு இருக்காது. அப்புறம் அங்கே போலீஸ்காரை பிடிச்சி உள்ளது இல்லையா? அந்த காலத்தில் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் வித்தியாசம். இன்றைக்கி நான் எப்படி முடியல, நான் பேசாமல் போயிட்டுருக்கேன் மெயின் ரோட்டில், சலான் வருது. என்ன போட்டுருக்கேன் தெரியுமா? மெயின் பார்க்கிங் ஏரியாவில் மெயின் ரோட்டில் இவர் பார்க்கிங் பண்ணியிருந்தார், அதனால் போட்டு எனக்கு 1000 rupees போட்டு மெசேஜ் வருது. அட பாவி, கொள்ளையில் போக எங்கேயுமே நிறுத்தலைடா, எங்கேயுமே நிறுத்தலை. நேராக போய் பாப்பா ஸ்கூலில் விட்டு புரட்டு அம்சம் போய்கிட்டே இருக்கேன். ஏன்னா அவன் டார்கெட்டை காலி பண்ணுறதுக்கு. அப்போல்லாம் நான் கொடைக்கானப்போ ஹெல்மெட்லாம் போட்டுட்ருப்போம். போலீஸ்காரனுக்கு போய் பயமாக இருக்கும். லைசன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, நல்ல பைக் நம்பர் வர்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து பார்ப்போம். பக்கத்தில் வரும்போது அப்படி கையெழுத்துக்கிட்ட ஒரு சல்யூட் அடிப்போம். நம்ம வண்டி வேறு புல்லட்டு பாட்டான்னு வரும். கையை காமிச்சோன்னே போட்டுருவான். சிலர் நிறுத்திடுவாங்க. சார் எப்படி இருக்கீங்க? ஓ நீயா போட்டுருவான். யாருமே தெரியாது. இப்படிலாம் சைஸ் பண்ணோம். இன்றைக்கி பண்ண முடியாது. மெசேஜ் வந்துடும் வீட்டுக்கு. ஸோ அந்த பாதுகாப்பு இல்லை. தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய ஆத்துமா எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஆண்டவர் எங்கேயா சொன்னாரா? நாவை நான் பாதுகாப்பேன்னு சொன்னாரா? இயேசுகிட்ட பாதுகாப்பு கொடுக்குது. எங்கேயாவது வசனம் இருக்கா உன் நாவை நான் பாதுகாப்பேன் சொன்னாரா? சரீரத்தை பாதுகாத்தாரா? ஆமே. ஆத்மாவை பாதுகாத்தாரா? பாதுகாத்து. வீட்டை பாதுகாத்தாரா? காத்தார். ஜான் வெஸ்லி என்ற தெய்வ மனிதர் ஒரு முறை ஒரு ஊழியத்திற்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தார். இரவு 1:30 மணிக்கு மேலாகிவிட்டது. வந்து கொண்டிருந்தார். வரும்பொழுது இவருடைய மனைவி இவரை கொஞ்சம் பயமுறுத்தணும், இவர் இந்த சில விஷயத்தில் ஊழின்னு போயிடறாரு, இந்த குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆலோசனை கேட்டாங்க. அவங்கெல்லாம் அந்த அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா முடிய லாங் ஹேர்லாம் போட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி நிற்க வச்சுட்டாங்க. அவர் எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி நீ வெளியே வரணும், வந்து நீ இந்த காரியத்தை அவர்கிட்ட சொல்லணும். இதெல்லாம் நான் செய்கிறேன், ஆண்டவர் செய்யலை, நீ பேசுகிற இந்த வார்த்தை இந்த குணமெல்லாம் என்னுடைய இது பிசாசு சொல்கிற மாதிரி சொல்லணும். சொல்லும் பொழுது அவர் அதை பார்த்து ஆண்டவர் ஜோம் பண்ணி மனம் திரும்பிடுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணி போகிற ஆள்லாம் புருஷனை தவிர அவன் வார்த்தையாவது கேட்டேன்னு வச்சுக்கோ. ஆமாம், எசக பசகாயிருப்பார். கர்த்தருக்கு சாப்பிட்டு அந்த வார்த்தையை கேட்டு அவங்க மட்டும்தான் கீழ்ப்படி. அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. சரி, ஜான் வெஸ்லி வந்துட்டு இருந்தார். ராத்திரி 1:30 மணி அப்படி ஊழிய முடிச்சுட்டு வரும்பொழுது திடீர்னு வெள்ள உருவம் வந்து அப்படி குறுக்க நினைச்சு தலையெல்லாம் போட்டுட்டு இவர் நிறுத்தினார். யார் நீன்னு கேட்டார். நான் தான் பேய். சரி, உனக்கு என்ன வேணும்? அது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துச்சு. ஊன்னுச்சு. இவர் பார்த்துட்டு இருந்தார். அடுத்து சிரிச்சார். சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அதை பார்த்தவொடனே அது ஏற்கனவே தாக்கம் பண்ண வந்ததுக்கு எப்படி இருக்கும், ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டுச்சு. இங்கே பாரு, நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நீ
ஆண்டவர் இடத்துல வந்திருந்தாயானால் என்ன நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய வேலைக்கு தான் நான் போயிட்டு வரேன், அவருக்காக தான் வாழ்கிறேன், ஒன்னால என்ன ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அப்புறம் நீ பிசாசா இருந்தாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டுச்சு, ஏன்னா உன் தங்கச்சியை தான் நான் கட்டியிருக்கிறேன், உங்கள் அக்கா வாழ்க்கை போயிடும், நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் அந்த அம்மா ஆடிடுச்சு, அங்கேயே வெள்ளை ட்ரெஸ்ஸெல்லாம் வெளுத்து போச்சு. அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு பரிசுத்தவான் இருந்தாலும் வெள்ளை ட்ரெஸ்ஸும் பறந்துடும். அல்லேலூயா. எங்க நீ வேஷம் போடுற? பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி கெர்ஜித்து, அல்லேலூயா, ஈன பிசாசே, நான் சிங்க குட்டிடி இயேசுவின் நாமத்தில். There is power in the blood of Jesus Christ. Glory to God. ஆண்டவர் இந்த சாபத்தை மாற்றி ஒரு பாதுகாப்பை நமக்கு கொடுக்குறாரு. பிசாசு எந்த வழியிலும் ஒன்றும் செய்ய முடியாது. தயவுசெய்து கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஜான் வெஸ்லி மாதிரி போய் வீட்டில் எதுவும் பேசிட்டு அப்புறம் ஏன்ட்ட ஃபோன் பண்ணக்கூடாது. டேடி, நான் ஜான் வெஸ்லி மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் பாருங்க உலக்கையெல்லாம் உடஞ்சி போச்சு டேடி அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பார்த்துருணும். ஓகே, ரைட். இப்போ சொல்லு பதில். இப்போ நாவுக்கு காவல் வைக்க வேண்டியது யார்? கர்த்தர் இல்லை, இட்ஸ் யூ அண்ட் மீ. தாவீது கெஞ்சுறாரு. தாவீது அளவாக தான் பேசுவார், ரொம்ப பேச மாட்டார். ஒரு சில இடத்துல மிஸ்டேக்காக பேசிடுவார், போய் இதை கணக்கெடுன்றுவார், இது ஒரு சென்சஸ் எடு எசகமஸ்க்கு ஏதாவது அப்பப்போ பேசுவாரை தவிர ரொம்ப பேச மாட்டார். அவர் பேசுனாலும் தேவனை தான் துதித்தார். அவரே கத்துறாரு, தேவனே என் வாய்க்கு காவல் வையும். ஏன்னா அவருக்கு தெரியுது, அவர் பேசினாலே தேவனுக்கு நாம மகிமைப்படாதுன்னு தெரியும். நம்ம வாய் மூடிட்டா தேவன் மகிமைப்படுவார். ஆமே சொல்லுங்களேன். ஆமாம், கண்ணுக்கு கல், பல்லுக்கு பல்லு, இதெல்லாம் எங்கே நியாயப்பிரமாணம்? நியாயப்பிரமாணம். அதுக்கு போய் ஒரு காளை மாட்டை வாங்கிட்டு வா, உனக்கு பலி கொடுக்குறேன்னு இன்றைக்கி ஆண்டவரெலாம் உட்காரல. உனக்கென்று ஒரு ஜீவ பலி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாவு திறந்தா கர்த்தருக்காக மகிமைப்படணும், திறந்தா கர்த்தரை பேசணும், கர்த்தர் கொடுத்த வேலையை செய்யணும், கர்த்தர் கொடுத்த ஆள்கிட்ட மட்டும் பேசணும். கண்ட கலையெல்லாம் கூட்டி வச்சுட்டு அதுகிட்ட பேசக்கூடாது. நீ ஜெபம் பண்ணி உனக்கு சுற்றி இருக்கிற ஆளை கூப்பிடு, நண்பர்களை கூப்பிடு, ஜெபம் பண்ணு. கெச்சமனே ஜெபம் ஆரம்பிக்கிறே இல்லையே, 6 வாய் திறக்கல, ஒரே ஆள் தான் பேசிக்கிட்டு இருக்கு கெச்சமனை பற்றி. நான் மண்டே கெச்சமனே, டியூஸ்டே கெச்சமனே, புதன்கிழமை சண்டையும் நான் பார்த்துக்கிறேன் இல்லையா. மற்ற 4 இருக்குது, இது 4 டீம், 4 இடத்துல கெச்சமனே. இன்னும் ஒன்றும் வாய் தர மாட்டேங்குது, சத்தத்தை காணும். எங்கே போச்சு இயேசுவின் ரத்தம்? பிச்சு போட பிச்சு. கர்த்தர்கிட்ட ஒழுங்காக பொருத்தனை பண்ணி இந்த நாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, உன் சத்ருவ ஸ்நேகி, துரோகிக்கு விலகிடு. நல்லா புரிஞ்சுக்கோ, சத்ரு வேற, துரோகி வேற. யூதாஸ் துரோகம் பண்ணினான், வயிறு வெடிச்சுதான் செத்தான். பேதுரு கர்த்தரை மறுதலித்தான். எல்லா பாவங்களையும் பிரதான பாவம், ஃபேஸ் டு ஃபேஸ் இயேசுவை மறுதலிச்சாங்க. ஹி வாஸ் ஃபர்கிவன். அப்போ நம்ம சுற்றி இருக்க கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம நாவி எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோடு இருந்துச்சுன்னா இது எல்லாத்துலேயும் கர்த்தர் கூட இருப்பார். இந்த நாவு பேசட்டும், என்ன பேசட்டும், என்ன வேணாலும் அசுத்தமாக பேசட்டும், என்ன வேணால் கெட்ட வார்த்தை பேசட்டும், என்ன வேணால் உன்னை தூஷிக்கட்டும். நீ நாவை திறந்தா தேவன் மகிமைப்பட மாட்டாருன்னு தெரிந்து ஜஸ்ட் கீப் யூ மவுத் க்ளோஸ்ட். நம்ம தான் நாவுக்கு பட்டை வைக்கணும். நம்ம நாவை திறந்தா கத்தி பாடணும், தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்ல. இது தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்து விடாதே. இயேசுவின் ரத்தம் உன்னை பாதுகாக்கும். ஆண்டு நாவை ஒப்புக்கொடு, அவர் அதை பாதுகாப்பார். இருதயத்தை ஒப்புக்கொடு, அதை பாதுகாப்பார். உன்னையே ஒப்புக்கொடு, முழுவதுமாய் பாதுகாப்பார். இயேசுவின் ரத்தம். கடைசியாக 5வதாக, அத்தாரிட்டி ஓவர் த டெவில் த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் ரத்தத்தினால் சாத்தானின் மேல் அதிகாரம். அத்தாரிட்டி ஓவர் டெவில் த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாத்தானின் மேல் சகல அதிகாரத்தை நமக்கு தருகிறது. வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். கொஞ்சம் தமிழ் வாசிங்களேன். 12. எஸ். மரணம் நேடுகிறதாயினோ அதற்கு தப்பும்படி ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லு. நம்ம இன்னைக்கு யாரையும் ஜெயிக்கணும்னு நோக்கம் இருக்கணும்னா நம்ம சத்துருக்களை ஜெயிச்சு ஓடணும்னு அவசியம் வேண்டாம். நமக்கு சத்துரு இல்லை. நான் சொல்கிறேன், துரோகியை பக்கத்தில் வைக்க மாட்டேன், தள்ளி வச்சிடறேன்.
சத்துருவை பண்ணிச்சிட்டு உன் ஆத்துமாவை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கூடாது. வசனம் சொல்லுகிற பாருங்க, மரணம் நெடுகிறதாயினும், நமக்கு இன்னும் மரணம் வரல, அப்படி சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் தங்கள் ஜீவனையும் பார்க்கல. ஜீவனே போனாலும் பரவாயில்ல, அவங்க ஜெயித்தார்கள் சாத்தான. 2 காரியம். ஒன்று, ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அல்லேலூயா சொல்லுங்களேன், பஸ்காவின் ரத்தம். இரண்டாவது, சாட்சியின் வசனம். ஓகே, வசனம் என்பதற்கு வெவ்வேறு பிரிவுகள் உண்டு. சாட்சியின் வசனம், நீ வசனிக்கும் வார்த்தை சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம், உன் வாயிலிருந்து புறப்படுகிற வசனிப்பு வார்த்தைகள் சாட்சியின் வசனமாக இருக்கணும். இந்த வசனமும் நாவிலிருந்து புறப்பட்டா, இந்த இயேசுவின் ரத்தத்தோட சேர்ந்தா பிசாசுடைய எல்லா கிரிகளையும் அவன் ஜெயிச்சிட முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன வேணா செய்யட்டுமே, என்னமோ உள்ளத்தில் என்னென்னமோ நடக்குது. மாந்திரிகம் நடக்குது, மையில் வைக்கிறான், காற்றுல வைக்கிறான், சாப்பாட்டில் வைக்கிறான், காலில் வைக்கிறான், கையில் வைக்கிறான், இடுப்பில் கட்டி போட்டுக்கிறான். அவன் வைக்கிறான், இவனை எடுத்து கையில் கட்டிக்கிறான், இடுப்பில் வெள்ளியில் செஞ்சு போட்டுக்கிறான், அதில் 2 கட்டிக்கிறான், எல்லாம் கட்டிக்கிறான். நம்ம அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. ஆண்டவர் சொல்ற, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சாத்தானின் மேல் அதிகாரம். அல்லேலூயா. நம்முடைய சாட்சியின் வசனம் நமக்குள் இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இந்த சாத்தானை சுலபமாய் வெல்ல முடியும். எங்க நாவு அடக்கி இருக்கிறதோ அங்கு கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். Where our mouth is closed, the blood of Jesus begins to work. அமைதியாக இருந்து பார், உள்ள ஆண்டவரத்தில் பேச ஆரம்பிக்கும், தேவனை துதிக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லாத நாவு ஆராதனையில் மூடி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். understand the right thing? மனுஷத்தில் திறக்கிற நாவு தேவனிடத்தில் மூடி இருக்கும். தேவனிடத்தில் திறக்கிற நாவு தேச நாமத்தை மகிமைப்படுத்தும். God gives the authority. எந்த பலவீனமாக இருக்கட்டும், காரியங்களாக இருக்கட்டும், இயேசுவின் ரத்தத்தில் எவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. மகனே, நீ கர்த்தருடைய ரட்சித்தது இந்த ரத்தத்தினாலே. 5 காரியங்கள் பார்த்தோம். with the blood of Jesus, கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தினால் 5 காரியங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். 1, மீட்பு. 2வது, அவருடனான அந்யோன்ய ஐக்கியம். 3வது, ஹீலிங், ஆரோக்கியம், சுகம். 4வது, பாதுகாப்பு. 5வது, சாத்தானின் மேல் அதிகாரம். பாருங்க, உலகத்தின் மேல் அதிகாரம், சாத்தானின் மேல் அதிகாரம். இந்த அதிகாரத்தை இயேசுவின் ரத்தத்தை அறிந்து கொண்டேயா மகளே, listen to me. You will win over everything. எல்லாவற்றிலும் நீ ஜெயம் எடுக்க முடியும். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு எதிராய் செயல்படுகிற எல்லாவற்றுக்கும் எதிராய் வருகிறது. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி. வாழ்க்கையில் எந்த காரியம் தோல்வியாகட்டும், பயப்படாத. வேலை, சூழ்நிலை, வறுமை, இது எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்துக்கு மாத்திரம் நாம் அந்த மேன்மையை அறிந்து கொள்வோமானால் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் ஜெயம் பெறுவோம். விசுவாசிக்கிறோமா? இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு மனமாற்றத்திற்காக நாம் ஆண்டவரை ஜெபிக்க போகிறோம். மனமாற்றங்களை பெரிய பாவின்னு கேட்க போகிறது ஆண்டவர்கிட்ட. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு மேன்மை என்பதை நான் அறிந்து கொள்ளணும். இனி நான் தனிமையாக இல்லை, கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் எனக்காக இருக்கிறது. எல்லாம் எழுந்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் எழுந்து ஒரு சில நிமிடங்களில் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசு ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Praise be to God. Thank you Lord. நல்ல ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டுக்கு நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு ஜெபிக்க போகிறேன். யாரும் கண்களை திறக்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். Thank you Jesus. There is power in the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமை உள்ளது. எல்லாரும் கண்களுடைய எல்லா உண்மையை சீரியஸாக வேற எங்கேயும் சிந்திக்கக்கூடாது. ரொம்ப உடம்புல அங்கெங்கெல்லாம் அசைக்கக்கூடாது. அப்படி நிலையாய் நின்று ஆண்டவருடைய ரத்தத்தினால் எனக்கு அதிகாரம் வேண்டும், உடைய ரத்தத்தினால் எனக்கு மீட்பு உண்டாக்கி இருக்கிறது, ஒரு ரத்தத்தினால் எனக்கு இந்த ஐக்கியம் கிடைத்திருக்கிறது, இயேசுவின் ரத்தத்தினால் எனது ராமோச்சனத்தில் பங்கு பெறும் தகுதியை நான் பெற்றிருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால் எனக்கு சுகம் உண்டாகிறது. Yes, God is giving complete healing. Yes, we are called for that. கர்த்தர் நம்மை அதற்கென்று அழைத்திருக்கிறார். Yes, don't worry. சற்று தாமதம் அல்ல, கர்த்தர் அவருடைய டைமுக்காக வச்சிருக்கார். அவ்வளவுதான். You are going to be a victorious person. நீ ஒரு ஜெயம் எடுத்த ஒரு மகளாய், ஜெயத்தின் மகனாய் நீ வாழப் போகிறாய். எல்லாம் நல்ல ஆர்ப்பரித்து கைகளை தட்டி ஆவியில் உணர்ந்து, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால்,
power, wonder-working power in the precious blood of. எல்லாரும் இயேசுவின் ரத்தம் எல்லாரும் கை தட்டி ஆர்ப்பரித்து. Power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of. விசுவாசத்தோடு சொல்லுங்க, வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில். கைகளை திறந்து ஆண்டவரே, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை எனக்கு தெரிய வேண்டும். Lord, I want to know the value of the blood of Jesus. Lord, I believe in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கிற இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோடு என் பந்தத்தை ஏற்படுத்துகிற இயேசுவின் ரத்தத்தை மேன்மை நான் அறிந்து கொள்ளுகிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் சுகமடைகிறேன். இயேசுவின் ரத்தத்தினால் நான் பலன் அடைகிறேன். இயேசுவின் ரத்தத்தினால் நான் பாதுகாக்கப்படுகிறேன். இயேசுவின் ரத்தத்தினால் சாத்தானின் கிரியைகளின் மேல் நான் அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய இந்த குணத்தினால சாட்சி கெட்டு போகுது. ஆண்டவரே, இந்த குணத்தினால என்னுடைய விசுவாசம் குலைந்து போகிறது. இந்த காரியத்தினால் என் ஜெப வாழ்க்கை முறிந்து போகிறது. இயேசுவின் ரத்தத்தினால் நான் ஜெயம் எடுக்கிறேன். சொல்லுங்க, கண்டினியூ. நல்ல அந்நிய பாஷையில பேசி ஆவியில சத்தமாய் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளில் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் வேண்டும். I want thy power of blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை எனது நாவுகளில் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை எனது சாட்சியில் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என் ஜெப வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பான ஊழியத்தில் நிறைவேற வேண்டும். அதை செய்து முடிக்க இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை வேண்டும். சத்தமாய் நல்ல ஆர்ப்பரித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் எனக்கு பரிபூர்ண சுகம் அடைய வேண்டும். Yes, God is blessing you right now with all these things which spoke to you. அவர் பேசின எல்லாவற்றையும் கர்த்தர் சுகம் அளிக்கிறார் மகளே. உன்னை கிருபை தருகிறார் மகளே. ஒப்புக்கொடு. தனி ஜபத்தில் ஜெயித்து விட. கை உயர்த்தி சொல்லு, ஆண்டவரே, என்னை தூக்குங்க, இயேசுவே ரட்சியும். இந்த சமுத்திரம் என்னை உள்ள இழுத்துட்டு போக பார்க்கிறது. இந்த உலகம் என்னை அதோடு கூட அடித்து கொண்டு போக பார்க்கிறது. நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவன். நான் உம்முடையவன். என்னை விட்டு விடாது ராஜா. என்னையா தேடி வந்தேன். சொல்லுங்க, வாலிப பிள்ளை சொல்லு, என்னையா தேடினீங்க. நான் தகுதி இல்லையே, எனக்கு உங்க துதிக்க தெரியாதே, ஆராதிக்க தெரியாதே, என் ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ண எனக்கு தெரியாது, ஆவியை கண்ட்ரோல் பண்ண எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ரத்தத்தினால் எனக்கு விடுதலை தந்தரணும். கேள் மகளே கேளு, குட்டி கேளு. கர்த்தர் உனக்கு அனுகிரகம் செய்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ ஞானத்தில் சிறந்திருக்க போகிறாய், ஜெயம் எடுக்க போகிறார். God is blessing you with his wisdom through the blood of Jesus. We thank you, Lord. We give you all the glory, Lord. நன்றி சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் உம்மை துதிக்கும்படி இயேசுவின் ரத்தம். நானும் என் வீட்டாரும் உம்மை கனப்படுத்தும்படி இயேசுவின் ரத்தம். நன்றி துதிக்கிறோம் ராஜா. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னீரே. இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உங்கள் ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கையை, ஊழியத்தை, தரிசனங்களை ஒவ்வொரு இல்லத்திலும் ஜெயம் எடுக்க தடையாக இருக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால் நான் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை கனப்படுத்துகிறோம். இயேசுவின் ரத்தத்தை நேசிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்திற்கு முன்பதாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே இதில் இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை, பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை சம்பூர்ணமாக ஆசீர்வதித்தார். இந்த வாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஜெயம் பெறுவதற்கு பெரிய அடையாளங்களை நாங்கள் ருசிக்க காண்பிக்க எங்களுக்கு கிருபைத்தார். நீர் மாத்திரம் மகிமைப்படும் ராஜா. நம்முடைய கரமங்களோடு இருந்ததற்காக நன்றி. ஆராதனை கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக நன்றி. சாத்தானின் மேல் அதிகாரம் கொடுத்து கிறிஸ்துவை இன்னும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காக நன்றி. மத்திய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் தேவ மகிமை சம்பூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதி. யாருக்கு உடைய மீட்பு வேண்டுமோ மீட்பை சம்பூரணமாய் தார். யாருக்கு இந்த ஐக்கியம் வேண்டுமோ சம்பூரணமாய் தார். யாருக்கு ஆரோக்கியம் வேண்டுமோ இயேசு ரத்தத்தில் பூரண சுகத்தை இப்பொழுது கட்டளையிடும். யாருக்கு இந்த பாதுகாப்பு வேண்டுமோ பூரண பாதுகாப்பை தந்தருள். யாருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதிகாரத்தை சம்பூரணமாய்த்தார். என் பிள்ளைகள் அடியினுடைய வார்த்தையை கேட்டு தாழ்மையோடு ஓடி வந்திருக்கிறாங்கப்பா. இது நிமித்தம் இந்த கீழ்ப்படிதல் நிமித்தம் பிள்ளைகளை இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதித்து சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. என் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை இயேசுவின் ரத்தத்தினால் இப்பொழுது கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். We receive the joy of the Lord. கர்த்தர் மகிமைப்படும். அப்பிரயோஜனமான நீசனப்பா, நீர் சொன்ன வேலை செய்திருக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். உடைய பாதம் பணிந்து தொழுகிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை,
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் நம்முடைய ஊழியத்தின் எல்லைகளெங்கிலும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய கிரீடம் தரிப்பிக்கும் வரைக்கும் நிலையாய் என்று தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். தேவரே, என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்திருளும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல். கர்த்தரே தேவன். God bless you all. Have a blessed week. Praise the Lord. Amen.